திரளாக பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கும் நீலம் மாணவர்கள் அமைப்பின் சார்பாக இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கும் இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்தியா முழுக்க நடத்தி கொண்டிருக்கிற, முக்கியமாக டெல்லி தலைநகரில் நடத்தி கொண்டு இருக்கிற மிகப்பெரிய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து உரிய நேரத்தில் இதை முன்னெடுத்ததை நான் மனமாற பாராட்டுகிறேன். வந்திருக்கும் பெருந்தகைகள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உண்மையில் சொல்லப்போனால் வீட்டில், கக்கூஸில், பாத்ரூமில் கரப்பாம்பூச்சிகளை கண்டா அடித்து கொள்ளு. இந்த பதவியில் இவிஎம்ங்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்கிற டப்பாங்குத்து, இந்த கோழி உருட்டுற இந்த உட்டாலக்கடி மெஷினை வச்சு இவனுக்கு பண்ணுற அட்டூழியை தாங்க முடியல. நாட்டில் அப்படி பதவியில் உட்கார்ந்துட்டுருக்கிற இந்த போலி ஜனநாயகவாதிகள் என்ற கரப்பாம்பூச்சியை அடித்து துரத்து, மண்டையில் அடித்து சாவடி. காவல்துறையினருக்கே அவமானம் ஏற்படுத்துகிற ஒன்றை இந்த ஒன்றிய அரசின் காவல்துறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வேதனைக்குரியது. இது ஒரு போலி ஜனநாயகம். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் முன்னெடுத்த டிராப்ட்ஸ்மேன் கமிட்டியின் தலைவராகத்தான் நான் இருக்கிறேன். எனது கைகள் வேறு நோக்கி இழுக்கப்படுகிறதுன்னு அன்றைக்கே சொல்லி இருந்தார். அதை படித்தேன். அதனால தான் அன்றைக்கே அவர் சட்டத்தை பாராளுமன்றத்தில் எரிச்சார். அது இந்த தம்பி வினோத் உணர்ச்சி பூர்வமாக முழுக்க மன்னிக்கவும், புளியந்த மோகன் தானே, மன்னிக்கவும், இயக்குனர் கவனிக்கணும். வர்றதுக்கு முன்னாடி அடித்து புலி போட்டு ஒரு வழியாக நாசம் பண்ணிட்டார். முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எல்லா பேப்பர்லேயும் எல்லா இதுலேயும் நீட்டு தூக்கப்பட வேண்டியதுன்னு போல்டாக அறிக்கை கொடுத்துருக்கார். அவர் சொல்ல மாட்டார். சொன்னால் நான் என் பேச்சவே கேட்க மாட்டேன்னு சொல்கிறார். உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக பண்ணுவார். ஏண்டா போன மசோதா, திமுக அரசு போட்ட மசோதா தூக்கி குப்பையில் போட்டாங்க. நீட்டு, அதாவது யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு வரல, 10 வருஷம் ஆச்சு. இந்த தம்பி சொன்னார் பாருங்க, பாய் தொப்பி, நம்ம தொப்பினா தொப்பிவாலா பிரியாணிப்பா, தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா. அவர் பயங்கரமான புரட்சியாளர்ப்பா, என்னை விட அதிகமாக ஈடுபாடு உள்ளவர். 10 வருஷம் முன்னாடியே வந்து இங்கே போராடி இருக்கேன் என் தங்கச்சி அனிதா செத்ததுக்காக. இன்றைக்கே 10 வருஷம் கழித்து போராடிக்கிட்டு இருக்குன்னா அந்த போராட்டத்துக்கு ஒரு ஒன்றுமே இல்லையே.